உத்தராகண்ட் மாநிலத்தில் ஹல்த்வானியில் February 8, 2024 வியாழக்கிழமை அன்று என்ன நடந்தது? மத்ராசா மற்றும் அதை ஒட்டிய மசூதி இடிக்கப்பட்டது. எதுக்காக மத்ராசா மசூதி இடிக்கப்பட்டது? அதைத் தொடர்ந்து ஹல்த்வானியில் என்ன நடந்தது? வாங்க இந்த வீடியோவில் பார்ப்போம். February 8, 2024 உத்தராகண்ட் மாநிலம் ஹல்த்வானியில் முஸ்லிம்கள் அதிகம் வசிக்கும் பகுதியில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சட்டவிரோத மதரசா மற்றும் மசூதி இடிக்கப்பட்டது தொடர்ந்து வன்முறை மோதல்கள் வெளியேற்றினர். Over the bill that 100 policemen were injured in widespread violence over the demolition of what officials said were illegal religious structures in Uttarakhand's Haldwani. Curfew has been imposed at Haldwani and internet service. கலவரக்காரர்கள் போலீஸ் அதிகாரிகள் மீது கற்களை வீசுகிறார், வாகனங்களை தீ வைத்தனர் மற்றும் பெட்ரோல் குண்டுகளை பயன்படுத்தியுள்ளார். 6 பேர் கொல்லப்பட்டாங்க என்று சொல்றாங்க. உத்தரகாண்டிற்கு நான் மைக்ரேன்ட் சட்டவிரோதமாக குடியேறதுனால 10 வருஷத்திற்கும் மேலாக பிரச்சனைகள் நடந்துட்டே வளர்ந்தது. உத்தரகாண்டில் 9 லட்சத்துக்கும் மேற்பட்ட பங்களாதேஷ் மாநிலத்தில் சேர்ந்தவங்க சட்டவிரோத குடியேற தொடங்கினார். உத்தராகண்ட் மாநில கவர்மெண்ட் படி இல்லீகல் மைக்ரன்ஸ், அதாவது சட்டவிரோதமாக குடியுள்ளவர் பங்களாதேஷில் இருந்தும் யூபியில் உள்ள சஹன்பூரின் ரோஹிங்கியாஸில் இருந்தும் உத்தராகண்டிற்கும் மற்றும் ஹிமாச்சல் பிரதேஷுக்கும் மாறியுள்ளனர். நான் மைக்ரன்ஸ் ஆன இந்த மாதிரியான பேர் பெரும்பாலும் அரசாங்க நிலத்தை கைவசப்படுத்தி சட்டவிரோதமாக மசூதிகள், மினாரட்ஸ்கள் மற்றும் மதராசுகளை கட்டுகிறார்கள். இனி அடுத்தது நாம பார்ப்போம், அங்கு இந்த கலவரம் எப்படி உண்டானது என்று. அரசு நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட மசூதி மற்றும் மதராசுவை நீக்கம் செய்ய சொல்லி ஹல்த்வானி காவல்துறைக்கு உயர் நீதிமன்றத்தில் இருந்து உத்தரவு கிடைச்சது. இந்த கட்டிடங்களை இடிக்காமல் தடுக்க ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டது. ஆனால் அந்த அமைப்பு சட்டவிரோதமானது அல்ல என்பதற்கான உறுதியான ஆதாரம் எதுவும் நீதிமன்றத்தால் கண்டுபிடிக்கவில்லை. இதனால் இவர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை. சட்டவிரோதமாக குடியுள்ள ஆட்களை நீக்கம் செய்ய போலீஸ் தொடங்கியது. ஆக்ரோஷம் மற்றும் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சட்டவிரோத கட்டிடங்களை இடிக்கக்கூடாது என்று சொல்லி வீடுகளில் இறங்கி புரொட்டஸ்ட் செய்ய ஆரம்பித்தனர். அவர்கள் தடுப்புகளை உடைத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஏற்பட்டனர். கட்டிடங்களை அகற்றும் பணி தொடர்ந்த போது கும்பல் போலீசார் மீது கற்களை வீச தொடங்கினார். காவல்துறை ஊழியர்கள் உட்பட 60க்கும் மேற்பட்ட காயமடைந்தனர். காவல்துறை டேர் கேஸ் மற்றும் போலீஸ் பேட்டன்ஸ் பலதை பயன்படுத்தி கூட்டத்தை அகற்றியது. ஆனால் கூடியது கும்பல் பல வாகனங்களுக்கு தீ வைத்தது. சாயங்காலம் வரை கலவரம் தொடர்ந்தது. கும்பல் பன்பூர்புரா போலீஸ் ஸ்டேஷனிலும் தீ வைத்தது. சிட்டியில முழுதும் கர்ஃபியூ போடப்பட்டதும் இல்லாம அதிகாரிகள் ஷூட் அட் சைட் ஆன ஆர்டர் அனுமதி வழங்கப்பட்டது மற்றும் இன்டர்நெட் சேவைகள் முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கு. நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து அரசு அதிகாரிகள் போலீசார் சேர்ந்து கட்டிடங்களை இடித்து தள்ள முயன்ற போதுதான் இந்த மோதல் ஒரு கொடுநிலை எடுத்தது. மதரசா மற்றும் மசூதி இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது சட்டவிரோதமானது, அதனால அது இடிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கைக்காக ஹல்த்வானியில் வன்புல்புரா பகுதியில் வசிப்பவர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த மோதலில் 4 பேர் உயிரிழந்ததாக முன்னதாகவே தெரிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த மோதலில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் காயமடைந்தனர். பல நிர்வாக அதிகாரிகள், முனிசிபல் ஒர்க்கர்ஸ் மற்றும் ஜேர்னலிஸ்ட் துப்பாக்கி சூட்டில் சிக்கினார். அன்ரூலி எலிமெண்ட்ஸ் என்ற லார்ஜ் குரூப் அதிகாரிகள் மீது கற்களை வீசியது. டியர் கேஸ் மூலம் பதிலடி கொடுக்க காவல்துறை துணிந்தது. போலீஸ் ஸ்டேஷனில் வெளியே இருந்த வாகனங்களுக்கும் தீ வைக்கப்பட்டது. வன்முறை அதிகரித்தது. மத்ராசா மற்றும் மசூதி இடிக்கப்படுவதற்கு நிறைய போலீஸ்கார்கள் மற்றும் ப்ரொவின்ஷியல் ஆர்ம்ட் கான்ஸ்டபுலரி PAC இவரோட பிரசன்ஸில் இடிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்ற உத்தரவின்படி இடிப்புகள் நடந்ததாக சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் பிரஹலாத் மீனா தெரிவித்தார். புல்டோசர் கட்டிடங்களை இடித்தது. ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள், பெண்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் போலீஸ் பேரிகேட்ஸை, அதாவது தடுப்புகளை உடைத்து போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டனர். நிலைமை வேகமாக மாறியது. பின்னர் அந்த கும்பல் போலீசார் மீதும் முனிசிபல் ஒர்க்கர்ஸ் மீதும் மற்றும் ஜேர்னலிஸ்ட் மீதும் கற்களை வீசினது மட்டும் இல்லாமல் இதன் விளைவாக காயங்கள் மற்றும் ப்ராப்பர்ட்டிஸ்கள் எல்லாமே சேதம் ஏற்பட்டது. 20க்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஒரு செக்யூரிட்டி பஸ் தீ வைத்து எரிக்கப்பட்டனர். காவல்துறை யாருமே தூண்டவில்லை. இருந்தாலுமே அவர்கள் தாக்கப்பட்டனர். ஒரு காவல் நிலையம் சேதப்படப்பட்டது மற்றும் காவல் நிலையத்திற்குள் போலீசார்களையே எரிக்க முயற்சி செஞ்சாங்க என்று நைனிடால் மாவட்ட நீதிபதி வந்தனா சிங் கூறினார். நீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு இடிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக ஒரு குழு அனுப்பப்பட்டுள்ளதாக முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்தார். அப்பகுதியில் காமுக விரோதிகள் காவல்துறையுடன் மோதலில் ஈடுபட்டதாக
முதலமைச்சர் கூறினார். அமைதியை நிலநிற்க வேண்டும் என்று சொல்லி போலீசார் மற்றும் சென்ட்ரல் போர்சஸ் குவிக்கப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் அமைதி காக்குமாறு மிஸ்டர் தாமி வேண்டுகோள் விட்டுள்ளார். முனிசிபல் கமிஷனர் பங்கஜ் உபாத்யாய் மദ്രസா மற்றும் நமாஸ் தளம் சட்டவிரோதமானது என்று கூறினார். ஹல்த்வானி குடிமை அமைப்பு முன்பு அருகில் உள்ள 3 ஏக்கர் நிலத்தை கைப்பற்றி சீல் வைத்ததாய் எடுத்து காட்டுகிறது. முதல்வர் மூத் அதிகாரிகளுடன் மீட்டிங்கில் ப்ரோஹிபிட்டரி ஆர்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணினார். மேலும் வேண்டினால் ஷூட் அட் சைட் ஆர்டர் நடத்தலாம் என்றும் கூறினார். முன்னெச்சரிக்கையாய் நடவடிக்கையாக ஹல்த்வானி முழுவதும் கர்ஃபியூ போடப்பட்டிருக்கு. அஃபெக்ட் ஆன பகுதிகளில் கட்டிடங்கள் மற்றும் பள்ளிகள் மூடப்பட்டுள்ளனர். நிலைமை இப்பவும் பதற்றமாகவே உள்ளது. தலை மற்றும் முகத்தில் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ஹல்த்வானி முனிசிபல் கார்பரேஷனோட ஒரு எம்ப்ளாயி நேரில் பார்த்த சாட்சி பாதிக்கப்பட்ட கொடூரமான சம்பவத்தை பகிர்ந்து கொண்டார். ஹல்த்வானி வன்முறையை இதுவரை 2 பேர் கொல்லப்பட்டனர். 100க்கும் மேற்பட்ட போலீசார் காயமடைந்துள்ளார். லா அண்ட் ஆர்டர் பாதுகாக்க பாராமிலிட்டரி போர்ஸோட 4 கம்பெனி அந்த சிட்டியில் விரைந்துள்ளனர். உத்தரகாண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி ஒவ்வொரு கலவரக்காரர்களுக்கும் பிடிப்பார்கள், யாரும் தப்பிக்க மாட்டார்கள் என்று ட்வீட் செய்துள்ளார். ஈரான் பாகிஸ்தான் யுத்தத்தை பத்தி நான் முன்னாடியே வீடியோவில் பேசியிருந்தேன். ஆனால் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நாம கனவில் கூட நினைச்சிருக்க மாட்டோம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.